வணக்கம். எல்லாரும் பேசியாச்சு, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் நான் நினைச்சது எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் சரவணா டிராவல்ஸ் வந்து மறக்க முடியாது வாழ்க்கையில். இனிமேல் நான் இதுவரை இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து போகிறது இதான் ஃபஸ்ட் டைம். நான் என் ஃப்ரெண்டு எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். மற்றபடி நாங்கள் இண்டிவிஜுவலாக காரை எடுத்துகிட்டு தான் எல்லா இடமும் போவோம். சரி, இதை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே குரூப்பாக வந்தேன். ரெண்டாவது, ஒரு ட்ராவல்ஸில் எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே என்னுடைய டாக்டருக்கு வந்து மேரேஜ் நான் ஈஷா யோகாவில் வச்சாங்க பண்ணியிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வேன் பிடிச்சி ஒரு 100, அப்புறம் 6 வேனில் ஒரு 120 பேர், அதுக்கப்புறம் பாக்கி ஒரு 70 பேருக்கு ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாம் போட்டு 200 பேரை என்னுடைய சொந்த செலவில் கூட்டிட்டு போய் அந்த ஈஷாவில் உள்ள ப்ரோக்ராம் காட்டணுங்கிறது என்னுடைய ஆர்வம். அதனால் என்னுடைய ஃபேமிலியில் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் தூங்கலை. அந்த ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு அந்த 200 பேரை வச்சு தான் கூட்டிகிட்டு போய் நானே கூட்டிகிட்டு போய் எல்லா அவங்க ஒரு சிங்கிள் பைசா செலவழிக்காமல் அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள எல்லாமே காமிச்சு கொடுத்து நீட்டாக பண்ணேன். அதில் எவ்வளோ சிரமம் இருந்துன்னு எனக்கு தெரியும். அதுலேயும் சில குறைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கல. ஆனால் எனக்கு வந்து திருப்தி என்னன்னா, என் ஃபேமிலி, எங்கள் அப்பா கூட பிறப்பு, அம்மா கூட பிறப்பு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காமிச்சதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அந்த ட்ரிப்பு 1 மாதம் நான் கஷ்டப்பட்டேன், தூங்கவே இல்லை. யாருக்கு எந்த ரூம் கொடுக்கணும், எதுக்கு யாருக்கு என்ன ரூம் கொடுக்கணும் சொல்லி பேர் போட்டு. ஏன்னா அங்கே ஈஷாவில் வந்து டக்குன்னு ரூம்லாம் கிடைக்காது. சும்மா நீங்கள் இப்போ ஒரு ரூம் புக் பண்ணாலும் நீங்கள் 4 நாள் காத்திருந்தாலும் கிடைக்கும். அந்த டைமில் நான் அவ்வளோ ரூம் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஆளை பிடிச்சி எடுத்து, கோஆர்டினேட்டர், எங்கள் ஊரில் ஒரு கோஆர்டினேட்டர் ஐயம்பெருமாள் இருந்தார், அவரை பிடிச்சி எடுத்து எல்லாம் வாங்கி எல்லாரும் ஹாப்பியாக பண்ணேன். அதில் சில கஷ்டங்கள்லாம் எனக்கு வந்தது. அப்படி ஒரு சின்ன ஒரு இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ இவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க. டூர் மாதத்துக்கு 2 ட்ரிப் பண்ணுறாங்க, 3 ட்ரிப் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு கொஞ்சம். அப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதனால சில சின்ன குறைகள் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அது வரும் கண்டிப்பாக எல்லா ட்ரிப்லையுமே. அவங்க வந்து எவ்வளோதான் எஃபெக்ட் போட்டாலும் சில சின்ன குறைகள் வருது. அந்த குறைகளெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னது ரொம்ப ஹாப்பி. வெளியே அதை சொல்லிடாதீங்க. வெளியே வந்து நீங்கள் வந்து நிறைகளை மட்டும் சொல்லுங்கள். எந்த குறைகளையும் தயவு செய்து வெளியே சொல்லாங்க. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரிப்பு ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து அவ்வளோ பெரிய சிவனை காட்டணும், ராமரை காட்டணும், தர்ப்பணம் பண்ணணும், இப்படி கல்யாணம் திருமணம் நடத்தி வைக்கணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தா எனக்கு உண்மையிலே கண்ணீர் வருது. ஏன்னா மற்ற டிராவல்ஸ்காரெல்லாம் மணி மோட்டிவில் தான் இருப்பாங்க. இவர் அந்த ஒரு சின்ன மணி மோட்டிவ் கூட அவர்கிட்ட இல்லை. நான் பார்த்துட்டேன், நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன், அவர் ஸ்பீச்சிலையும் பார்த்துட்டேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் குறைகள்லாம் அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் அடுத்த ட்ரிப் அதை எவ்வளோ தூரம் மாற்ற முடியுமோ மாற்றிடுவார். கண்டிப்பாக மாற்றுவார். அவரை பொறுத்த மட்டும் மாற்றுவார். மற்ற குரூப்புக்காரங்க மாற்றுறாங்கன்னு தெரியல, இவர் கண்டிப்பாக மாற்றுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நீங்கள் நிறைகளை மட்டும் வெளியே சொல்லுங்கள். அவங்கள நம்பி வந்தால் வரட்டும், வரலன்னு அது கடவுள் பார்த்துக்கிடுவார். மற்றபடி வேற என்ன சொல்லன்னு தெரியல. உண்மையிலே கிரேட். சரவணா டிராவல்ஸ் கிரேட். வணக்கம்.